தோத்துருக்கணும் ப்ரோ. 3 மேட்ச் தான் தோத்துருக்கணும், 10 மேட்ச் இருக்குது. ஸோ ப்ராப்ளமே கிடையாது. நிறைய வாட்டி இந்த மாதிரி நிறைய சீசன் இந்த மாதிரி நம்ம வந்து தோத்துட்டு அப்புறம் கம்பேக் கொடுத்து வின் பண்ணி கப் அடிச்சிருக்கோம். தோனி ரொம்ப பிடிக்கும். மேட்ச் மட்டும் இல்லை, ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல கேரக்டரு, மனிதனை அதிகம் இருக்குது. அதனால் ரொம்ப பிடிக்கும் அவர். ஜெயிக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணோம், அப்படி கிடையாது ப்ரோ. தோக்கும் போது நம்ம இது பண்ணணும், அதுதான் ரொம்ப விஷயம். ஆர்சிபி 17 வருஷமாக கப் அடிக்கல, பட் இருந்தாலும் அவங்க அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படியே 5 கப்பு நம்ம அடிச்சிருக்கோம். நம்ம டெண்டுல்கர், டிராவிட் இருக்கும் போதெல்லாம் மேட்சாக பார்க்க மாட்டோம். பர்சனல்னு எடுத்துக்கிட்டு அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்துவோம், கண்ணாடியாக உடைப்போம். டெண்டுல்கர் ஆட்டோன்னே டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் தோனி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி பார்க்க வச்சார். ஆனால் இப்போ தோனியை ட்ராவல் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நிறைய உழைச்சிட்டாரு, டீமுக்காக நிறைய உழைச்சிட்டாரு. அவர் எதுக்கு மேலே ப்ரெஷர் பண்ணி இது பண்ணாதீங்க. ஸோ என் கடைசி பிஎஃப் காசு லாஸ்ட்டு ஒரு 35,000 இருந்தது, அதை வச்சு தான் அது பண்ணியிருக்கேன். அதுவும் தோனிக்காக பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு சென்னை மேட்ச்சுக்கும் இப்படி தான் வருவேன். என்ன காரணம்? தோனி என்ன அவர்கிட்ட என்ன பிடிக்கும்? அப்படி தோனி ரொம்ப பிடிக்கும். மேட்ச் மட்டும் இல்லை, ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல கேரக்டரு, மனிதனை அதிகம் இருக்குது. அதனால் ரொம்ப பிடிக்கும் அவர். எங்கே மேட்ச் நடந்தாலும் போவீங்க? எங்கே அந்த அளவுக்கு ஃபினான்ஸ் இல்லை ப்ரோ கிட்ட. இது என்னோடய கடைசி ஆக்சுவலாக ஐடியில் லே ஆஃப் ஆகிடுச்சு, 1 இயராக லே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ என் கடைசி பிஎஃப் காசு லாஸ்ட்டு ஒரு 35,000 இருந்தது, அதை வச்சு தான் அது பண்ணியிருக்கேன். அதுவும் தோனிக்காக பண்ணியிருக்கேன். இது மூலிமா எனக்கு சிஎஸ்கேல பிராண்ட் அம்பாசிடர் சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரீங்களே, இதுக்காக அங்கீகாரம்லாம் கிடைக்கிதா உங்களுக்கு மக்கள்கிட்டே இருந்து? நல்ல அங்கீகாரம் கிடச்சிது பாஸ். எல்லோரும் ரொம்ப பிடிச்சி, சின்னவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து வயசானவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவே பெரிய விஷயம். உங்கள் வீட்டிலலாம் இதை எப்படி பார்த்தாங்க? எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட் டைம் 2019 பண்ணேன், அப்போ வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. இப்போ ரொம்ப குவாலிட்டியாக ஒன்று பார்த்து பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, பிரமிப்பாக பார்க்குறாங்க எங்கள் வீட்லேயே. ஓகே, இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டுட்டு வரும்போது யாராவது கிண்டல் பண்ணுறீங்க? கிண்டல்லாம் இருக்குது. அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது? அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடணுன்னுவாங்க. ஆனால் இந்த காதிலே வாங்கக்கூடாது, அப்படியே விட்டு நம்ம வேலை என்ன அதை பார்த்து போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணும்போது நம்ம சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக. இப்போ இந்த மாஸ்க்கு எங்கே வாங்கினீங்க? இது ஓனாக க்ரியேட் பண்ணுது, நீங்களே ஓனாக ஸ்கெட்ச் டிசைன் பண்ணி பிஎஃப்ஏ ஸ்டூடெண்ட்டை வச்சு, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டை வச்சு பண்ண. திலீப்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், அவரை வச்சு தான் பண்ணது. இப்போ ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்காங்க ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில், நம்ம பாரிஸ் கிட்ட பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் பண்ணது. ரப்பர் மோல்டெல்லாம் அவங்க வச்சு தான் பண்ணது. உங்கள் ஏரியா எந்த ஏரியா? அசோக் நகர். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே மேட்ச் பார்க்க வந்திருக்கீங்க, தோனி ரசிகர் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ தோனி மேலே நிறையா விமர்சனம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பாஸ் பார்க்குறோம். ஏன்னா நம்ம டெண்டுல்கர், டிராவிட் இருக்கும் போதெல்லாம் மேட்சாக பார்க்க மாட்டோம். பர்சனல்னு எடுத்துக்கிட்டு அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்துவோம், கண்ணாடியாக உடைப்போம். டெண்டுல்கர் ஆட்டோன்னே டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் தோனி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி பார்க்க வச்சார். ஆனால் இப்போ தோனியை ட்ராவல் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நிறைய உழைச்சிட்டாரு, டீமுக்காக நிறைய உழைச்சிட்டாரு. அவர் எதுக்கு மேலே ப்ரெஷர் பண்ணி இது பண்ணாதீங்க. அவர் பிடிச்சது, ரசிகருக்காக பிடிச்சதை பண்ணுறாரு, அப்படியே பண்ண விடுங்க. இப்போ அதனால் சில மேட்ச்சு வின் பண்ண வேண்டிய மேட்ச்லாம் அவரால் அடித்து கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை வைக்கிறாங்க டீமில். பட் ஆனால் அது அவரால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் டீம் மேனேஜ்மெண்ட்டில் சில கால்ஸ்லாம் எடுக்க வேண்டிய கட்டாயம் தேவையில்ல பாஸ். நிறைய நம்ம கப்பு வின் பண்ணிட்டோம், போதுன்ற அளவுக்கு நம்ம வின் பண்ணிட்டோம், மற்ற டீமை வின் பண்ணிட்டோம். அதனால் வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும், இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ தோனியோட லாஸ்ட் சீசனாக இருக்கும் அது? கண்டிப்பாக லாஸ்ட் சீசனாக இருக்கும். எதை வச்சு சொல்கிறீங்க? இருக்கும் பாஸ், நிறைய ட்ராவல் போகுது, கண்டிப்பாக இருக்கும், லாஸ்ட் சீசனாக இருக்கும். ஏன்னா இந்த மேட்ச் இப்போவே அவர் 9th டவுன் 7th டவுன் வர்றாரு. இதுக்கப்புறம் பிளேயர்ஸை விளையாடி விட்டுட்டு தான் அவர் லாஸ்ட்டாக இறங்குவார். இதுக்கப்புறம் டவுனும் கிடையாது, அவர் இறங்கி வர அளவுக்கு. அதனால மேபி அவருக்கான டைம். ஆக்சுவலாக பிளேயர்ஸை வந்து அடுத்த இது கொண்டு போகணும். சிஎஸ்கேவை தோனி இல்லைன்னா மற்றவங்க விளையாடணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போகணும். அதுக்கான பயிற்சி தான் இப்போ எல்லா மேட்ச்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால் இந்த சீரியஸ் தோத்தாலும் அவர் கவலைப்பட மாட்டார். ஸோ ஏன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு சிஎஸ்கே டாப்பில் நிற்கணும். அதுக்காக இப்போ ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. ஓகே, அவர் இல்லாத சிஎஸ்கேவை எப்படி பார்க்குறீங்க? அவர் இல்லாத சிஎஸ்கே கஷ்டம் வரும். ஏன்னா நீங்கள் தோனிக்காக தான் இவ்வளவும் செஞ்சுருக்கீங்க, அவரோட ஃபேனாக இருக்கீங்க, தீவிர ஃபேனாக இருக்கீங்க. இப்போ அவர் இல்லாத ஒரு இடத்துல ஆக்சுவலாக இந்தியன் டீம் நான் விளையாட்டு தோனி இப்போ போனாரோ, லாஸ்ட்டாக இப்போ செமிஃபைனல் அழுதுட்டு போனாரோ, அதோட இந்தியன் மேட்ச் பார்க்குறதே இல்லை. இதற்கு ஒரு மேட்ச் கூட நான் பார்க்கல. ஓகே, இப்போ இந்த ஐபிஎல்லோட இப்போ ஐபிஎல் பார்க்க மாட்டேன். இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன். அப்போ இவ்வளோ தோனி வந்தார் தான் வருவேன். இப்போ இவ்வளவும் செஞ்சது வேஸ்ட் இல்லை ப்ரோ. தோனிக்காக பிடிச்சதை பண்ணியிருக்கோம். அது ஒரு நாள் பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு ஜென்மம் ஃபுல்லாக பண்ண அளவுக்கு ஃபீல்.
உங்கள் பேர்? என் பேர் பாஸ்கர். இந்த மேட்ச் எப்படி இருந்தது? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா மேட்ச்? இல்லை, மேட்ச் நம்ம வின் பண்ணோம் தான் எல்லா ஃபேன்ஸும் ஹோம் கிரவுண்டில் வந்து எல்லா ஃபேன்ஸும் ஆசைப்பட்டிருந்தோம். பட் நம்ம வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துட்டோம். அது வந்து ஒரு ஏமாற்றம் தான் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும். பார்ப்போம், அப்கமிங் மேட்சஸில் வின் பண்ண நம்பிக்கை இருக்குது. அப்கமிங் மேட்ச்னு சொல்லி 3 மேட்ச் லாஸ்ட் ஆகிடுச்சு. பரவாயில்ல ப்ரோ, இந்த சீரீஸை தோத்தாலும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நம்ம 5 கப்பு அடிச்சிருக்கோம். ஜெயிக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து சிஎஸ்கே சப்போர்ட் போனோம், அப்படி கிடையாது ப்ரோ. தோக்கும் போது நம்ம இது பண்ணணும், அதுதான் ரொம்ப விஷயம். ஆர்சிபி 17 வருஷமாக கப் அடிக்கல, பட் இருந்தாலும் அவங்க அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படியே 5 கப்பு நம்ம அடிச்சிருக்கோம், அதாவது ஒரு பெரிய விஷயமே இல்லை. 5 கப்பு அடிச்சதுனால தானே இந்த எதிர்பார்ப்பு இருக்குது அந்த டீம். இப்போ எதிர்பார்ப்பு இருக்கும், எல்லா வருஷமும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும்னு கிடையாது. பட் வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட், அப்படி தான். ஏன்னா இப்போ இங்கே வர எல்லாருமே தோனி அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்கறதுக்கு தான் வராங்க. மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் நீங்களுமே ஒரு தோனி லப்பர் தான். அப்படி இருக்கும்போது அவர் பேக்லேருந்து ரன்னு வராது அப்படிங்கும்போது அவர் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நான் இது பண்ணல. தலை வந்து அவருக்கு கடைசியில் அவரே சொல்லிட்டார், நான் லாஸ்ட்டு என்னோட கிரிக்கெட்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஐ வாண்ட் டு என்ஜாய் மை கேம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து அவர் கேம் ஆட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மாட்டுச்சுன்னா அடிப்பார். அது எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கார். எல்லா பிளேஸுமே ட்ரை பண்ணுறாங்க. பட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கும் சொதப்பலாக இருக்குது, மிடில் ஆர்டரும் சொதப்பலாக இருக்குது, பவுலிங்கில் கரெக்டான யூனிட் இன்னும் அமையவும் இல்லை. இப்படி ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மேட்ச் ஷஃபிள் பண்ணிகிட்டே இருக்கும்போது டீம் எப்படி செட் ஆகும்? ப்ரோ, நம்ம ஒரே டீம் வச்சுருந்தாலும் இன்னும் ஒரே டீம் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. தோக்கும் போதும் அப்படி கிடையாது. நம்ம இப்போ 3 மேட்ச் தோற்று இருக்கோம். இப்போது இந்த 3 மேட்ச்சை தோற்றதை வந்து கண்டிப்பாக அவங்க நல்லா ரெக்டிஃபை பண்ணி அடுத்த மேட்ச்சுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் கம்பேக் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம அப்கமிங் மேட்ச் நீங்கள் இப்போ ஒரு தோனி ரசிகராக நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி மேட்ச்சில் வந்து அவர் வந்து அஸ்வினுக்கு முன்னாடி இறங்கிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்து இன்னைக்கு வந்து 10வது ஓவரே இறங்கிட்டார் அவர். அப்படி இருந்துமே அவரால் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியுது. ப்ரோ, எப்பவுமே ஒருத்தரை நம்பி ஒரு டீம் கிடையாது ப்ரோ. ஸோ எல்லோரும் அவங்க பாட்டை பண்ணிட்டோன்னா இதுவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து தலை முன்னாடி வந்து லாஸ்ட் டைம் வரல, இப்போ வந்துட்டார். பட் இப்போ தோத்தாலுமே வந்து தோத்துன்னு தான் சொல்லுவாங்க, தவிர்த்து இது வந்து பரவாயில்ல தலை வந்தாருன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. நம்ம கேம் வந்து வின் பண்ண தான் எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி வந்து நமக்கு ஹார்ட் லக், நம்ம வின் பண்ண முடியல. ஏன்னா அவர் கடைசியில் இறங்குறதே பார்த்தீங்கன்னா அவரால் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் பின்னாடி வந்து இறங்குறாரு. அவராலையும் முடியல அப்படின்னா யாரால முடியும்? ப்ரோ, ஒரு மேட்ச் 2 மேட்ச் வச்சு நம்ம வந்து அதை டிசைட் பண்ணவே முடியாது ப்ரோ. இன்றைக்கி போலர்ஸ் ஆப்போனன்ட் போலர் நல்லா போட்டுட்டாங்க. ஆர்ஆர் மேட்ச்சு, ஆர்சிபி மேட்ச்சு, இப்போது டிசி மேட்ச், 3 மேட்ச். ஆமாம் ப்ரோ, 3 மேட்ச் தான் தோற்றுருக்கணும், 10 மேட்ச் இருக்குது. ஸோ ப்ராப்ளமே கிடையாது. நிறைய வாட்டி இந்த மாதிரி நிறைய சீசனில் இந்த மாதிரி நம்ம வந்து தோற்றுட்டு அப்புறம் கம்பேக் கொடுத்து வின் பண்ணி கப் அடிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு 3 மேட்ச் தானே ப்ரோ, இன்னும் எவ்வளோ மேட்ச் இருக்குது பார்த்துக்கலாம். தோனிக்கு இது லாஸ்ட் சீசனா? நான் சொல்ல முடியாது, தலை டிசைட் பண்ணுறது தான். ஹோப்ஃபுல்லி ஃபேனாக நீங்கள் என்ன சொல்லுங்கள்? வின் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆகணும்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது அவரோட விருப்பம். ஆனால் நல்லா இருக்கும்.